வசனத்தை ரிசீவ் பண்ணிட்டாங்க, விசுவாச்சாங்க, கற்பந்தரிக்க பலன் அடைஞ்சாங்க. கொஞ்ச நாள் அவங்க எதை விசுவாசித்தார்களோ அப்படி பெற்றுக்கொண்டாங்க. விசுவாசத்தினால சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். சாரா எப்படி பிள்ளை பெற்றான்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன வேதமே சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். காண்கிறதுக்கு முன்பாகவே விசுவாசிக்கிறோம். எப்படி பிள்ளை பெற்றான் இருக்கு. கற்பம் தரிக்க பலன் அடைந்து, அப்படி தமிழில் ஒன்றா எழுதிட்டாங்க, பலன் அடைந்து அப்படின்னு எழுதிட்டாங்க. நீங்கள் ஆங்கில பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா, through faith also Sarah herself received strength. பலன் அடைந்துன்னு இருக்கு இல்லையா, received strength. அந்த ரிசீவ்டுங்கிற வார்த்தை பெற்றுக்கொண்டதாக இருக்கு பார்த்தீங்களா. லம்பனோங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை சொன்ன பார்த்தீங்களா, அதே கிரேக்க வார்த்தை. received strength to conceive seed. அந்த சீடை ரிசீவ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த்தை பெற்றான் இருக்கு. received strength to conceive seed இருக்கு. எதை ரிசீவ் பண்ணா? ஸ்ட்ரென்த்தை ரிசீவ் பண்ணா. நான் சொன்னது புரியுதுங்களா? எப்படி ரிசீவ் பண்ணா? விசுவாசனால சொன்ன. அதாவது கற்பந்தரிக்கே பலன் அடைந்தா. எப்படி பலன் அடைஞ்சா? விசுவாசத்தினால தான். ஏன்னா எல்லாமே எப்படி இருக்கு, அதனால விசுவாசத்தினாலே அப்படின்னு ஆரம்பிக்குது. நான் சொன்னது புரியுதுங்களா? இயேசு தன் வாழ்க்கையில் செய்த எல்லா அற்புதங்களையும் அதை ஒன்று தான் சொல்கிறாரு. எத்தனை காரியங்கள் சொல்கிறான். மக்களை சுகமாக்கும் போது எத்தனை பேர் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீ கத்தர் ஓம் மேலே தான் கண்ணோக்கி வச்சிருக்கிறாரு, நீ கொடுத்து வச்சோம்ப்பா அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுவுமே கத்தர் மென்ஷன் பண்ணல, உன் விசுவாசத்தின்படி ஆங்கிறார். அப்போ பலனை எப்படி ரிசீவ் பண்ணா? விசுவாசத்தினால் ரிசீவ் பண்ணா. எல்லாம் கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்மாவுக்கு இம்பாசிபிள் தெரியுமா? இளமையாக இருக்கும்போது நம்ம மலடி, யங் ஏஜில் மலடி. இப்போ அம்மாவுக்கு வயசு 90. பாசிபிளா? பாசிபிளே கிடையாது. விசுவாசம்னாவே புலனறிவுக்கு அப்பாற்பட்டதாங்க விசுவாசம். புலனறிவுக்கு உட்பட்டு நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா அது விசுவாசமே கிடையாது. இந்த வில்லியம் கேரி, இந்த செனட் ஆஃப் ஸ்ராம்பூர் ஒரு பைபிள் காலேஜை ஆரம்பித்தவர், அவர் சொன்னார், தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்க, அப்புறம் தேவனுக்காக பெரிய காரியங்கள் செய்யுங்கன்னார். அவர் எதிர்பார்த்த, அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் முழுக்க எதிர்ப்பு நிறைந்த ஒரு காலத்தில் சொன்னார். பிள்ளை செத்து போச்சு, மனைவி மெண்டலாயிருச்சு, அத்தனைப்பட்ட காலத்திலையும் தேவனிடத்தில் இம்பாசிபிளான காரியங்கள் எதிர்பார்த்தார். ஏன் சபைக்கு வருவது நல்லது, சத்தியம் கேட்பது நல்லதுன்னா, நிறைய மக்களுக்கு கர்த்தர் நம்மை செழிப்பாக்குவார், கர்த்தர் நம்மை சுகமாக்குவார், கர்த்தர் நம்மை வாழ வைப்பார், இன்னருக்கு குறைகள்லாம் நீங்கி நம்மை ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வைப்பார்னு கேட்கல. நீங்கள் கேட்கவில்லை என்றால் விசுவாசிக்க முடியாது, விசுவாசிக்கவில்லை என்றால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் எதை கேட்கிறீர்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார், என்னை 4 பேருக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார். பார்க்க பாசிபிளே கிடையாது. ஏன்னா சாராளுக்கு 90 வயசு, அந்த அம்மாவுக்கு நம்பிக்கையே இல்லைங்க. இயேசுவானவர் வர்றாரு ஆதியாம் 18, அடுத்த வருஷம் உனக்கு ஆம்பளை பிள்ளை பறக்குங்கிறாரு. அந்த அம்மா சிரிக்குது, நமக்காவது பிள்ளையாவது சோக்கடிக்கிறாரு இருக்கு. ஆண்டவர் சொன்னார், சிரிச்சேன்னு. இல்லை சிரிக்கலை, சிரிச்ச உனக்கு சிரிப்பாகவே பிள்ளை பறக்குனாரு. பிரெஞ்சில் ஈசாக்கு பிறந்தானர்ல, எப்படி ரிசீவ் பண்ணாங்க, அந்த பலனை ரிசீவ் பண்ணாங்க. பிள்ளை பக்கறது ஒன்று விளையாட்டு விஷயம் கிடையாதுங்க. பிள்ளை பக்கறதுனா சும்மா விளையாட்டு விஷயம் இல்லை. ஒரு 4 கிலோ பையை தூக்கிட்டு போங்க, 4 கிலோ பையை வயிற்றுல வச்சுட்டு போங்க, சும்மா கையில் போட்டு போனங்க. இங்கேருந்து ராஜபாளையம் வர ஒரு 5 கிலோ அரிசி பை தூக்கிட்டு போங்க ஒரு கையில். இதமாக இருக்குமா? வலிக்கும்ல.
குறைஞ்சி ஒரு 10 கிலோவாச்சும் உள்ள இருக்குங்க. பிள்ளை தண்ணி அது இது எல்லாம் வேஸ்ட்டாக சேர்த்து ஜாலியாக போகிறாங்க. ஏன்? பெலன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. கர்த்தர் கிருபையாக எல்லாரும் கொடுக்குறாருங்க. இந்த அம்மாவுக்கு நேச்சுரலாகவே இல்லை, வசனத்தை ரிசீவ் பண்ணிட்டாங்க, விசுவாச்சாங்க, கற்பந்தரிக்க பலன் அடைஞ்சாங்க. கொஞ்ச நாள் அவங்க எதை விசுவாசித்தார்களோ அப்படி பெற்றுக்கொண்டாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்டு, ஊரில் போகிற வர்றவங்க சொல்கிறவங்க அதெல்லாம் கேட்டால் முன்னேற முடியாது. கர்த்தரோட நல்ல உறவு, தேவனோட வார்த்தை என்ன சொல்லுதுங்க குறித்த குழந்தை மாதிரி கேட்கணும். கேட்டுட்டு பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கணும். அப்புறம் கொஞ்ச நாள்ல பார்க்க முடியும்.